யாரு சரி திடீர்னு மயங்கிட்டாங்க இல்லாட்டி ஃபிட் வருது. இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இப்படி வர்மா பாயிண்ட்ஸ், யாரும் மயங்கிட்டாங்கன்னு சொன்னாலோ இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபிட் வந்துருச்சுன்னு சொன்னாலோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மயங்கிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது அவங்கள செக் பண்ணணும், அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு சொல்லி. அவங்க உயிரோடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸையோ வர்மா பாயிண்ட்ஸையோ ப்ரெஷ் பண்ணி எழுப்பாட்ட முடியாது. சரி, அதே நேரம் மயங்கினவங்கட மூக்கால காதால ரத்தம் போகுது, அவங்களுக்கு மலம் வெளியேறிக்குது, விந்து வெளியேறிக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்க எழுப்பாட்டேலாது. சாதாரண மயக்கம், திடீர்னு மயங்கிடுவாங்க, இப்போ அதிர்ச்சியில், சில உடம்புல கொஞ்சம் தண்ணி இல்லாமல், ஸ்ட்ரெஸ்ஸில், அதிர்ச்சியில், கிளைமேட் சேஞ்ச் ஆகக்குள்ள இப்படி மயங்கிடுவாங்க. அதே நேரம் சில சின்ன குழந்தைகளுக்கும் பெரியாக்களுக்கும் ஃபிட் வரலாம். ஃபிட்டுக்கும் இதை யூஸ் பண்ணி இதை பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்லித்தாரேன். அந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் வர்மத்தில் பெயர்கள் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியும் பாருங்க, எங்களோட முன்னோர்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த விஷயங்களை சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல நாங்கள் ஒருத்தர் மயங்கினு சொன்ன ஒழுத்துட்டு இங்கே தட்டுவோம். எப்படின்னா இந்த கண்ணத்தில் போய் தட்டுவோம், இப்படி தட்டுவோம். இந்த கண்ணத்தில் தட்டுறதே ஒரு வர்மா பாயிண்ட்ஸ். இதுக்கு நாங்கள் அளவாடி வர்மம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல காட்டுறேன். இந்த இடத்துல எங்களோட மேல் தாடையும் எங்களோட கீழ்த்தாடையும் ஜொயினாக துண்டு ஒண்டிக்குது. சரியா, இதுக்கு நாங்கள் சொல்கிற அளவாடி வர்மம்னு சொல்லி. இந்த இடமும் இந்த இடமும் சரியா, இந்த 2 இடத்துலையும் நீங்கள் முதலாவது அவங்க மயங்கிக்கிற நேரத்தில் இந்த அளவாடி வர்மத்தை தட்டுங்க. நல்லபடி ஓங்கி கண்ணத்தில் அடிப்பாங்க, அதை மாதிரி நல்லா ஓங்கி இப்படி தட்டுங்க. இப்படி சரி, இப்படி தட்டுங்க. இந்த அளவாடி வர்மம் சரியாக ஒர்க் பண்ணாலே சாதாரண மயக்கம்னு எழும்பிடுவாங்க. சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் தட்டி விரும்புகிறாங்க இல்லைன்னு சொன்னா உங்களோட கை விரல்களால் என்ன செய்யுங்கன்னா 2 பக்கம் பிடிச்சிக்கொண்டு அவங்களை இப்படி 6 தடவை ப்ரெஷ் பண்ணுங்க. சரியாக இந்த மேல்தாடையும் கீழ்த்தாடையும் ஜாயின் ஆகிற பகுதி. சரி, ஜாயின் ஆகிற பகுதியில் 2 விரலையும் வச்சுக்கொண்டு இப்படி 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 நல்லா செய்யுங்க. இப்படி இப்படி 6 முறை ப்ரெஷ் பண்ணுங்க. ப்ரெஷ் பண்ணி எடுங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது 2வது குருந்து குச்சி வர்மம்னு ஒன்று இருக்குது, எங்களோட மூக்கூட நுனி. சரியா, அப்போ அதுக்கு நாங்கள் ஆக்கிரண குருந்து குச்சி வர்மம்னு சொல்லுவோம், இந்த மூக்கூட நுனி. சரி, இதை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும், ஆள்காட்டி விரல் நடுவிரல், இந்த 2ஆலையும் மூக்க நுனியை பிடிச்சி கொண்டு பாருங்க. மூக்கு நுனியை பிடிச்சி கொண்டு உங்களோட பெருவிரலால் ப்ரெஷ் பண்ணணும். பெருவிரலால் இப்படி ப்ரெஷ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், உங்களோட ஆள்காட்டி விரல் நடுவிரல், இந்த 2 விரலால் இப்படி உங்களோட மூக்கு நுனியை பிடிச்சி கொண்டு அவங்களோட மூக்கில் பிடிச்சி கொண்டு இப்படி நீங்கள் செய்யுங்க. இப்படி 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 ப்ரெஷ் பண்ணணும், நல்லா ப்ரெஷ் பண்ணணும். இது ஒன்று அடுத்த பாயிண்ட்ஸ். இது அடுத்தது இந்த சுழிமுனை. இந்த சுழிமுனை வர்மத்தை நீங்கள் நல்லா லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விரலால் லைட்டாக இல்லாட்டி இப்படி ஒரு இது அக்குபார், நான் இது இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் காட்டுறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, உங்களுக்கு உங்களோட பெருவிரலே போதும், இல்லாட்டி உங்களோட ஆள்காட்டி விரலே போதும். விரலால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் லைட்டாக 6 தடவை 24 டைம் டேர்ன் பண்ணணும். 12 டைம் 12 டைம்ஸ் வலது பக்கம், அடுத்த 12 டைம்ஸ் இடது பக்கம், இப்படி நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சால் ஃபிட்டையும் டக்குன்னு அவங்கள குணப்படுத்திடலாம். மயக்கம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள எழுப்பாட்டிடலாம். அதன் பிறகு உங்களுக்கு ஈஸியாக அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டோ வேறு ட்ரீட்மெண்ட்டுகளோ உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, அப்போ இது விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக அமையும். யாருக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்கள அது பாதுகாக்கிறதுக்கு உகந்ததாக அமையும். மீண்டும் சந்திப்போம்.